Welcome to our channel. Today we will learn 5th standard English term 3 unit 2. We are one poem The Dreamer. இந்த போயமில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். அது மாதிரி புக் பேக் எக்ஸசைஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. கிராமர் பார்ட்லாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஆன்சரும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து போயம் என்ன கொடுத்துருக்காங்க? த ட்ரீமர். இந்த போயம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, க்ளாசரி வேர்ட் கொடுத்துருக்காங்க, மீனிங்லாம் இருக்கு. இது நல்லா பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ல ஹவு மெனி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க? 3 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் ஆர் வி டிவைடட் இன் ரியல் வேர்ட்? இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இதோட ஆன்சர் இங்கே இருக்கு. இன் ரியல் வேர்ட் வி ஆர் டிவைடட் பை caste, கலர், லாங்குவேஜ் அண்ட் ரிலீஜியன். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் என்னது? டஸ் த போயட் வாட் டைவர்சிட்டி? வை? Answer, no, the poet does not want diversity because he wants us to live in unity. Third one, do you like this kind of world? Answer, yes, I like this kind of world. That is without any diversity to live peacefully. Okay. இப்போ நம்ம 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, இமேஜின் யுவர் வேர்ல்ட் அண்ட் ரைட் இட்ஸ் குவாலிட்டிஸ் இன் த க்ளவுடுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களோட வேர்ல்டு எப்படி இருக்கணும், அதோட குவாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்களாக கூட ரைட் பண்ண அந்த க்ளவுடில் ரைட் பண்ணணும். நான் என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன்னா, யுனைடெட், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நோ பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும், ஈக்குவாலிட்டி, எல்லாமே எனது ஈக்குவலாக சமமாக பார்க்கப்படணும். நெக்ஸ்ட்டு வித் லவ் அண்ட் பீஸ், அமைதியாக அன்போடு அமைதியாகவும் இருக்கணும். அது மாதிரி வித் ஹியூமனிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கணும், மனிதத்தன்மையோடு இருக்கணும், சேவ் மனப்பான்மையோடு இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன ஆன்சர் வேணுமோ அதெல்லாம் எழுதிக்கலாம். ஓகே, நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ, இந்த வேர்ல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இந்த க்ளவுடில் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், லேட்டஸ்ட் நோட்டில் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. எ கிங் வென்ட் டு எ ஃபாரஸ்ட் ஆன் யார்ஸ். He stopped under a tree to rest and tied his horse there. A lion from a distance saw him and he also saw it. He took his horse and fled away. அதாவது ஒரு அரசர் என்ன பண்ணார், கிங் வந்து ஃபாரஸ்ட்டில் குதிரையில் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு மரத்துக்கடியில் ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல மரத்தில் குதிரையை கட்டி வச்சிருக்காரு. ஓகேவா? ரெஸ்ட் எடுக்கிறக்காக குதிரை கட்டி வச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒரு சிங்கம் வந்து வருது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணார், அவர் வேகமாக குதிரை ஏறி பறந்து போயிட்டார், ஃப்ளிட் அவே. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து கிங், லயன், இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டாக வந்திருக்கு. அந்த கிங் லயன் ரிப்பீட்டாக ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்ப நம்ம கிங்னு யூஸ் பண்ணுவோம் நவுனை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரப்போ ஹீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ ஹிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இது வந்து என்ன அப்படின்னா, ஹீ ஹிஸ் ஹிம் இதெல்லாம் வந்து நவுனுக்கு இன்ஸ்டீடாக வரக்கூடியது. ஓகேவா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த நவுனுக்கு இன்ஸ்டீடாக வரக்கூடிய வேர்டு தான் என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரொனவுன் சொல்கிறோம். ஓகேவா? அதாவது when we have to repeat a நவுன் வந்து ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நவுனுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னா ப்ரொனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரொனவுன் என்னன்னு பார்க்கலாம். அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னென்ன, ஐ வந்தால் மீ, இது பொசசிவ்ல மை, ரெஃப்ளெக்சிவ்ல மை செல்ஃப்னு யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் வி, அஸ், அவர் செல்ஃப்ஸ். யூ ஆப்ஜெக்ட்லேயே ஒரே மாதிரி தான் வரும். இது யுவர் செல்ஃப்ஸ். நெக்ஸ்ட் சிங்கிளாக இருந்தால் யுவர் செல்ஃப், ப்ளூரல்னா யுவர் செல்ஃப்ஸ். ஓகேவா? தே, தெம், தேர், தெம் செல்ஃப். ஹிம், ஹீ, ஹிம், ஹிஸ், ஹிம்செல்ஃப். ஷீ, ஹர் செல்ஃப். இட்ஸ் செல்ஃப். ஓகேவா? இதுதான் ப்ரொனவுன். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க, அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக ப்ரொனவுன் வந்து ரைட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை பாருங்கள். எ பாய் ஹேஸ் எ டாக். He takes it to a walk. A man gives him an ice cream. His dog wanted the ice cream. இதில் இது என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம்? பாய் அப்படிங்கிறது மெஸ்குலைன் ஜெண்டர், அதாவது என்னது ஒரு பையனை குறிக்குது. அதனால் நம்ம ஹீ ப்ரொனவுன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ டேக்ஸ் இட் டு எ வாக், அதை வாக்கிங்க்கு எடுத்துகிட்டு போகிறார். அதுதான் டாக். எ மேன் கிவ்ஸ், மேன் என்ன பண்ணுறாரு, என்ன கொடுக்குறாரு, ஹிம் அண்ட் ஐஸ்கிரீம், அவனுக்கு ஐஸ்கிரீம் கொடு. அவனுக்கு அப்படிங்கிறப்ப ஹிம்.
நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹிஸ் டாக் வாண்டட் த ஐஸ்கிரீம்னா அவனுடைய ஹிஸ்னா என்னது, அவனுடைய டாக் வந்து ஐஸ்கிரீமை விரும்புது, அதுக்கு வாண்டட் த ஐஸ்கிரீம். இது மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான். எ கேர்ள் ஹேஸ் எ பென், ஷி வாண்ட்ஸ் எ பேப்பர், ஷி வந்து ஹேராக சேஞ்சஸ் ஆகும். எ பாய் கிவ்ஸ் ஹெர் த பேப்பர், ஹெர் டிராயிங் வாஸ் நைஸ். இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டாக நவுனுக்கு ரிப்பீட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே எ பாய்ங்கிற நவுனுக்கு ஹீ ஹிம் ஹீஸ், கேர்ளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஷீ ஹேர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பில்டிங். தேர் வாஸ் ஏ பில்டிங், பில்டிங்னா நம்ம என்னது இட் யூஸ் பண்ணணும். அப்போ இட் வாஸ் வெரி டால், ஒர்க்கர்ஸ் பில்ட் இட் ஸ்ட்ராங்லி, பீப்புள் லிவ் இன் இட் ஸ்டோரிஸ். ஓகேவா? அப்போ இட் அப்படிங்கிற ப்ரொனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இட், இட்ஸ். நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் நியூ ப்ரொனவுன், தட் இஸ் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம், ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்க்கலாம். ரெஃப்ளெக்சிவ் என்னன்னா செல்ஃபாக நம்ம என்ன ஒர்க் செய்கிறோமோ நம்மளை சொல்லிக்கிறது தான் ரெஃப்ளெக்சிவ். அதாவது ரியா பிஞ்சஸ் மாதிரி, இதில் ரியா பிஞ்சஸ் ஹெர் செல்ஃப். ரியா வந்து பிஞ்சஸ் மாதிரி பிஞ்ச் பண்ணுறா, ஆனால் ரியா பிஞ்சஸ் ஹெர் செல்ஃப், அவளாவே பிஞ்சஸ் கிள்ளிக்கிறா அப்படின்னா ஹெர் செல்ஃப்ஸ் அவளாவே செஞ்சுருக்கிறது. நம்ம வந்து ஏதோ ஒரு டூ சம்திங், ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே செஞ்சுக்கிறது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனா ரைட் பண்ணுவோம். த டாக் பைட்ஸ் வினோ, த டாக் பைட்ஸ் இட் செல்ஃப், தன்னையே கடிச்சுக்கிச்சு அப்படிங்கிறப்ப இட் செல்ஃப். தி பாய் சீஸ் த கேட், த பாய் சீஸ் ஹிம்செல்ஃப், அவன் அவனையே பார்க்குறான் அப்படிங்கிறது தான். அதாவது a reflexive pronouns is used when something does something to itself. ஓகேவா? நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பார்க்கலாமா, என்னென்ன ப்ரொனவுன் ரைட் பண்ணுறதுன்னு. இப்போ எவரி மார்னிங் ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் ஸ்டேர் டேஸ் அட் த மிரர்னு இருக்குது. இதுக்கு என்ன வரும், ஐ. இதுக்கு ப்ரொனவுன் என்ன, ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்னது, மை செல்ஃப். ஓகேவா? மை செல்ஃப் அட் த மிரர். செகண்ட் ஒன், டேட் அண்ட் ஐ பெயிண்டட் த ட்ரெய்லர்னு இருக்கு. அதாவது டேட் அண்ட் ஐ இது வந்து ப்ளூரல்ல இருக்கு. அவங்க டேட் அண்ட் ஐ அப்படிங்கிறப்ப அவர் செல்ஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் த சில்ட்ரன் மேட் ஹாலிடே டெக்கரேஷன்ஸ் பை, த சில்ட்ரன் அப்படிங்கிறது என்னது, நிறைய மோர் தென் ஒன் ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. தேன்னு சொல்லலாம், தெம் செல்வ்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பால் காப்பீஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் இன்ஸ்டீட் ஆஃப் டூயிங் இட். இதுக்கு பால் அப்படிங்கிறது ஒரு பையனை குறிக்கிறது, ஹீ. அதோட இப்போ ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் என்ன வரும்னா ஹிம் செல்ஃப். நெக்ஸ்ட் ப்ளீஸ் மேக் அட் ஹோம் வைல் யூ வெயிட், யூங்கிறதுக்கு யுவர் செல்ஃப். இது ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனை நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். அதாவது ஐ லைக் மை செல்ஃப், இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கீழே, மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம் செல்ஃப், ஹெர் செல்ஃப், இட் செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், தம் செல்ஃப்ஸ். இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி தான் இங்கே ரைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, ரைட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஐ லைக் மை செல்ஃப். ஐனா மை செல்ஃப், ஷி புட் ஹெர் செல்ஃப் இன் டு த ட்ரபிள், ஷீனா ஹெர் செல்ஃப். டீச்சர்ஸ், டீச்சர்ஸ்னா தே, மோர் தென் ஒன் டீச்சர்ஸ் அப்படிங்கிற தே அப்படிங்கிறத என்ன சொல்லுவோம், டீச்சர்ஸ் டீச் தெம் செல்ஃப்ஸ் எ நியூ லெசன் எவ்ரி டே. த மெஷின் அப்படிங்கிற ஒரு திங்ஸ், அப்போ இட், அப்போ இட் செல்ஃப். த மெஷின் வில் டெஸ்ட்ராய் இட் செல்ஃப் ஒன்ஸ் இட்ஸ் டாஸ்க் இஸ் டன். நெக்ஸ்ட் யூ மேட் இட் ஹார்டர் ஃபார் யூனா யுவர் செல்ஃப். இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் லிசனில் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் லாஸ்ட்டில் பேஜ் நம்பர் லிசனிங் பேஜ் பார்த்தோம் அப்படின்னா எண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும். அதை நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு இங்கே ஆன்சர் இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ண, ட்ரூ ஆர் ஃபால்ஸை ஆன்சர் கரெக்டாக ரைட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் லிசனிங் பேஜில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட்மே கொடுத்துருக்காங்க. நம்ம யூனிட் 2வில் இங்கே வந்து லிசனிங் பேஜ் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். இங்கே ஆன்சர் இதுலேயே இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு இருக்குது, அங்கங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை ரெஃபர் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஆன்சர் ரைட் பண்ணணும். அதாவது இட் இஸ் த ஃபஸ்ட் டே அட் ஸ்கூல், திஸ் இஸ் ட்ரூ. ஆல் த சில்ட்ரன் ஆர் கம்மிங் ஒன்லி பஸ், இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா எல்லா சில்ட்ரனும் பஸ்ஸில் போகக்கூடாது, எல்லாம் ரிக்ஷா, வாக், இதெல்லாம் சைக்கிள் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, அதனால் ஃபால்ஸு. தேர் ஆர் மெனி சில்ட்ரன் அவுட் சைடு, நிறைய சில்ட்ரன் அவுட் சைடில் இருந்தாங்களா, ஃபால்ஸ். ஒரே ஒருத்தர் தான். ஷி ஹோல்ட் ஹேர் மாம்ஸ் ஹேண்ட் வெரி டைட் அப்படிங்கிறது ஃபால்ஸ் தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களோட மம் வந்து அவங்களோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கலாம், லீவ் பண்ணிட்டாங்க. டீச்சர்ஸ் ஸ்மைல் அட் ராணிங்கிறது ட்ரூ. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லெட்டஸ் ஸ்பீக்கில் லெட்டஸ் லேர்ன் டு எனாக்ட் த ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடாக நம்ம ஸ்டோரி வந்து ரைட் பண்ண எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா லுக் அட் த பிக்சர் செலக்ட் யுவர் பேர். நீங்கள் ஒரு பேர் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பிக்சரை வந்து பாருங்கள். லுக் அட் த பிக்சர் 4 பிக்சர் பாருங்கள். டிசைட் இன் யுவர் பேர் ஹூ வில் பி த லயன் அண்ட் ஹூ வில் பி த ரேட். யார் லைனாக வந்து ஆக்ட் பண்ணுறீங்க, ரேட்டாக யார் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைட் த சீன்ஸ். சீன்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஈச் பிக்சர் இஸ் எ சீன். இந்த சீனுக்கு ஒவ்வொரு பிக்சருக்கும் ஒவ்வொரு சீன் க்ரியேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு மேக் டயலாக்ஸ் ஃபார் ஈச் சீன் அண்ட் ப்ராக்டிஸ் இட். சம் டைலாக்ஸ் தட் வில் ஹெல்ப் யூ ஆர். நீங்கள் சம் டைலாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹோ லைன் ப்ளீஸ் லீவ் மீ, ஐ கேன் சேவ் யூ இன் டேஞ்சர். ஹவு வில் யூ சேவ் மீ, நவ் ரன் பிஃபோர் ஐ ஈட் யூ. ஹோ கிங், ஐ எம் ஹாப்பி, ஐ குட் ஹெல்ப் யூ அண்ட் தேங்க்யூ ரேட் ஃபார் சேவிங் மீ. இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைலாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆக்ட் இன்டு த கிளாஸ். அந்த கிளாஸில் நடித்து காமிக்கணும் இந்த மாதிரி. ஓகேவா? டைலாக் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிக்சருக்கு லயன் மவுஸ் 2 இருக்குது. ஐ எம் ரேட்டுன்னு சொல்லிக்கலாம், மவுஸ் இது வேணாலும் சொல்லிக்கலாம். ஐ எம் கோயிங் டு ஈட் யூ, நான் ஒன்று சாப்பிட போகிறேன். ஹோ லைன் ப்ளீஸ் லீவ் மீ, ஐ கேன் சேவ் யூ இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லைன் சொல்லுது ஹவ் வில் யூ சேவ் மீ, நீ எப்படி என்ன சேவ் பண்ணுவேன். நவ் ரன் அவே பிஃபோர் ஐ ஈட் யூ. தேங்க்யூ மிஸ்டர் லயன். மவுஸ் வந்து தேங்க்யூ மிஸ்டர் லயன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், லயன் ஹெல்ப் ஹெல்ப், ஐ ஹாவ் காட் இன் எ நெட். மவுஸ் ஓ கிங், ஐ எம் ஹாப்பி, ஐ குட் ஹெல்ப் யூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லயன் தேங்க்யூ ரேட் ஃபார் சேவிங் மீ, ரேட் லெட்டஸ் ஹெல்ப் ஈச் அதர் அண்ட் லிவ் ஹாப்பிலி. இந்த மாதிரி நம்ம ஸ்டோரி எனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேப்பா? இது மாதிரி நிறைய பிக்சர் ஸ்டோரிஸ் வந்து 2 or more பிக்சர் ஸ்டோரிஸ் நிறைய யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டயலாக் மேக் பண்ணி எனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்ளிமெண்ட்ரியில் த நியூ ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அதற்கான ஆன்சர்லாம் பார்த்துக்குங்க. ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.